ஸோ ஏஐ வழியாக இன்டர்வியூ அப்படிங்கிறது பரவலாக்கப்பட்டுருச்சு. நிறைய நிறுவனங்கள் பண்ணுறாங்க, உங்கள் நிறுவனம் உள்பட. அப்போ இப்போ நான் ஒரு ஹியூமன்கிட்ட ஒரு நபரிடம் இன்டர்வியூக்கு உட்கார்றதுக்கும் ஏஐட்ட உட்கார்றதுக்கு இருக்க வித்தியாசம் என்ன? அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? ஏன்னா ஒருத்தர் என்ன ஒரு நபர் என்ன இன்டர்வியூ பண்ணுறாருன்னா அவர்கிட்ட எப்படி பேசணும்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. எஸ். இப்போ நான் வந்து ஒரு ஏஐ என்னை இன்டர்வியூ பண்ணுறப்ப அதை நான் எப்படி அணுகணும்? ரொம்ப நம்ம ஏஐயோட அவேர்னஸ் ரொம்ப எடுத்துட்டு வர தேவையில்ல. பட் சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாரி மேல பார்த்தோ, இல்லாட்டி அங்க பார்த்தோ, பின்னாடி மூவ்மெண்ட் இருக்கோ, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ம். பேக்கிரவுண்ட் ரிமூவல். 2வது வந்துட்டு உங்களோட டோன் வந்துட்டு கொஞ்சம் லவுடரா இருக்கலாம். ஆ. நான் சொன்ன மாரி இவ்ளோ ரூல்ஸ் போகுது. நீங்க பேசுறத வச்சுட்டு இவ்ளோ கால்குலேஷன் வருது. ஸோ பேசுறது கொஞ்சம் கிளியராவும், திருத்தமா கிறிஸ்பாவும். இருக்கணும். ஆமா. ஆ. அது இருக்கலாம். 3வது நெறைய பேர் தப்பு பண்றது என்னன்னா, அது ஒரு கேள்வி கேட்டா 1 வேர்ட் ஆன்ஸர், 2 வேர்ட் இதுல ஆன்ஸர் சொல்றது. கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவா சொன்னா, அதுக்கு இன்னும் நல்ல டேட்டா கிடைக்கும். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, நான் டிஸ்கிரிப்டிவா சொன்னா தப்பா சொல்லிருவோணும்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் கூட கொஞ்சம் ஏஐக்கு நீங்க சொல்லிருங்க. எங்க ஊர்ல கொஞ்சம் இந்த பிரச்சனைலாம் வேற இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா ரியல் இஷ்யூ அதான். இது வந்து மனிதர்கள் இன்டர்வியூ பண்றதுலயுமே கிட்டத்தட்ட இதே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ம். ஓகே. வேற என்ன எப்படி அணுகணும்? வேற என்னென்ன பாயிண்ட்ஸ்? பேசின மாரி வெளில எங்கேயும் பார்க்காம, அது டைரக்ட்டா டூ த கேமரா கொஞ்சம் ரிலாக்ஸ் ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப சென்சிட்டிவ் ஆக தேவையில்ல. ஸோ யூ கேன் பி லிட்டில் நேச்சுரல். தட் இஸ் த திங். அண்ட் ஆஸ் ஐ மென்ஷன்ட் ஏஐ ஹேஸ் விஷன். ஸோ ம். நீங்க நர்வஸ் ஆவறதோ, இல்ல வந்துட்டு ஒரு மாரி பதட்டம் ஆவறதோ, அது நேச்சுரல் தான். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் அதில தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி அது விஷயம்னாலும் உங்களால பார்க்க முடியுது. ப்ரொஃபஷனல் அட்டயர். அதால ஆ. இப்ப ஏஐ இன்டர்வியூ தானே நம்ம வந்துட்டு டீ ஷர்ட் போட்டு பண்ணலான்றது. அது ஒரு கேட்டகரியா அவங்க வச்சிருந்தாங்க அப்டின்னா, ப்ரொஃபஷனல் அட்டயர்ல எடுக்குறாங்களா? ஓகே. அதில பாயிண்ட்ஸ் கம்மியாகும். ஓ! அந்த நிறுவனம் என்னென்னலாம் இதுக்கு டேட்டா குடுத்துருக்காங்களோ, ஆமா, அதன்படி அது எல்லாத்தையும் கவனிக்கும். ஆமா.